Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டவுரி, அதாவது வரதட்சணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டாபிக் பற்றி தான் வந்து பேச போகிறேன். இந்த வரதட்சணை அப்படின்றத பற்றி என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ எம் ஷுர் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். கல்யாணம் ஆகிட்டு போகும்போது பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டுக்கு ஒரு சில விஷயம்லாம் கொடுத்து அனுப்புவாங்க, இல்லை பணமாக வந்து கொடுப்பாங்க, பொருளாக வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வரதட்சணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வரதட்சணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதங்கள் இருக்குது. ஒன்று வந்து விருப்பப்பட்டு கொடுக்குறது, இன்னொன்று வந்து விருப்பப்படாமல் வந்து கொடுக்குறது. இந்த விருப்பப்படாமல் கொடுக்குறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பையனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வளர்ப்பாங்க, சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க, படிப்பு கொடுத்து வளர்ப்பாங்க, நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையில் கூட்டிட்டு போய் விடுவாங்க, அவனை நல்லா சம்பாதிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது பொண்ணு வீட்டில் இருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது டோட்டலாக வந்து எனக்கு புரியவே புரியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பையனை கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க, அவங்ககிட்டயே எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் ஏன் பொண்ணு வீட்டில் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. அதை வந்து ஒரு ட்ரெடிஷனாகவே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி பரவாயில்ல, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நல்ல பையனா இருக்கானே, நம்ம பொண்ணு வாழ்ந்தா போதும் அப்படின்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து வந்து அனுப்பிடுவாங்க. இதுதான் வந்துட்டுல விருப்பப்படாமையே வந்துட்டுல கொடுத்து அனுப்புறது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம். நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருப்பப்பட்டு கொடுக்குறது. இந்த விருப்பப்பட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பையன் வீட்டில் எதுவுமே கேட்கலனாலுமே கூட இவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பொண்ணு வந்து ஒரு புது வீட்டில் வந்து வாழப்போகுது, அந்த பொண்ணு வந்து ஏதாவது தயக்கப்பட போகுது, இந்த பொருளை தொடலாமா, அந்த பொருளை தொடலாமா, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் வந்து அந்த பொண்ணுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தயக்கம் இருக்கவே கூடாதுன்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பொருளையுமே இவங்களே கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா அந்த வீட்டில் யூஸ் பண்ணலான்ட்டு. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில மாமியார் மாமனார்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் ஆயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருதுன்றதை யோசிக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணு நம்ம பையனுடைய ரூமுக்கு வருதுன்றதை மட்டும்தான் வந்து யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய எல்லா பொருட்களும் அந்த ரூம்லேயே வந்து வச்சுக்கணும், எல்லாமே வந்துட்டுல உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரூம்குள்ளேயே வந்து அவங்க காலங்காலமாக வாழ முடியுமா, வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் வந்து அந்த பொண்ணு கிடைக்கணுன்றதுனால விருப்பப்பட்டே சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பொருளையும் வந்துட்டுல கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதுதான் வந்து விருப்பப்பட்டு கொடுக்குறது. விருப்பப்படாமல் கொடுக்குறோமோ விருப்பப்பட்டு கொடுக்குறோமோ, இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதி பேர் கோர்ட் வாசல்லையும், பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் தான் வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, குடும்பமே வந்துட்டுல இந்த எதிர்பார்ப்புனாலே வந்துட்டுல உடஞ்சு போறதா வந்திருக்கு. ஆனா வேதம் இதை குறித்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரமே இதை குறித்து தெளிவா வந்து போடப்பட்டிருக்கு. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐசக் வந்துட்டுல ஒரு பொண்ணு பார்க்கணும்னு டிசைட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்க அவருடைய மூத்த ஊழியனை கூப்பிட்டு என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் போறவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து ரெபேக்காவை வந்து பாக்குறாரு. பார்த்து பிடிச்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடும். யூஸ்வலா என்ன வரதட்சணை கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவர் அங்க டீல் பேசல. இன்ஸ்டெட் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கையில இருக்க அந்த வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் போட்டு ரெபேக்கா வந்து வீட்டுக்கு கூட்டு வந்தாருன்னு சொல்லி நான் சொல்லல, வேதத்துல வந்து தெளிவா போடப்பட்டிருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெபேக்கா வந்து கர்த்தருக்கு சித்தமான ஒரு பொண்ணா வந்திருந்தா. அதை தான் அவருக்குள்ள வந்து அவர் உணர்ந்தார். அதை உணர்ந்ததுனால என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் எல்லாத்தையுமே போட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வர்றாரு. இன்னைக்கு உங்க பசங்களுமே கூட நீங்க வந்து மாப்பிள்ளை பாக்குறீங்க, இல்ல பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன எடுத்துட்டு வருதுன்றதை விட்டுட்டு அந்த பொண்ணு கர்த்தருக்கு சித்தமான ஒரு பொண்ணா இருக்கா இல்லையான்றதை மட்டுமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி கர்த்தருக்கு சித்தமான பொண்ணாவோ பையனாவோ இருந்தா அவங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். அப்ப இந்த பொருள் மேல நம்ம ஆசைப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு நம்ம ஏற வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. ஸோ இன்னைக்கு நீங்களுமே கூட உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு அலையன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா, என்ன டவுரி கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறதை நிறுத்திட்டு கர்த்தருக்கு சித்தமானதை பாருங்க. குடும்பங்கள் நல்லா இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல்.